السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم ولا فخر. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மதீனா மஸ்ஜித் நிர்வாகமும் மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவும் இணைந்து நடத்துகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற இந்த தொடர் பயான் 5வது நாளிலே நாம் இங்கே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸையும் மஜ்லிஸிலே கலந்திருக்கிற நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்மிலிருந்து இதை ஒரு சாலிஹான அமலாக ஏற்றுக்கொள்வானாக. எதை சொல்கிறோமோ கேட்கிறோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி வளம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் பிறந்தார்கள் என்பதால் உலகெங்கிலும் வாழுகிற முஸ்லிம்கள் இந்த மாதத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக புகழ் மாலை பாடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது. இப்படியாக உலகெங்கிலும் வாழுகிற முஸ்லிம்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம்
புனிதமான இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் ஏராளமான முயற்சிகள் உலகெங்கிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தான் அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸில் அதனுடைய தொடர்ச்சியாக நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலைப்புக்குள் போகுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக அழுத்தமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக ரீதியாக எந்த பெயர் சூட்டினாலும் அது அவர்களுடைய தகுதிக்கு, அவர்களுடைய மக்காமிற்கு, பெருமானாருடைய அந்தஸ்திற்கு ஏற்றதாகவோ நிகரானதாகவோ சமமானதாகவோ இருக்க முடியாது. நாம் இப்படி போட்டுக்கலாம், மாமனிதர் நபிகள் நாயகம். இப்போ உலகத்தில் யார் யாரெல்லாமோ இன்றைக்கு மாமனிதர்களாக போற்றப்படுகிறார்கள். சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன சாதனைகளை படைக்கின்றவர்களை பார்த்தெல்லாம் அவர் மிகப்பெரிய மாமனிதர் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. அந்த லிஸ்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் நாம் சேர்த்திடக்கூடாது. மாறாக மாமனிதர் என்றால் யாருக்கு சொல்ல வேண்டும்? யார் உண்மையிலே மாமனிதர் என்று பார்த்தால், மனித வாழ்வில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலும் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இதை சுற்றி இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய பயானை நிறைவு செய்து கொள்வேன். மனித வாழ்விலே எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலும் அந்த நபர் வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, அத்தனை துறைகளிலும் அவர் சாதனையும் படைத்திருக்க வேண்டும். சாதனை படைப்பது மட்டுமல்ல, அத்தனை துறையிலும் அவர் முன்மாதிரியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவருக்குத்தான் மாமனிதர் என்று சொல்ல முடியும். அப்படியானால் அந்த பேருக்கு மனித பிறவியிலேயே உண்மையிலேயே தகுதியுள்ளவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த பேர் பொருந்தாது. அருமையானவர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும் தன்னந்தனி நபராக நின்று வாழ்ந்தவர்கள். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே வாழுகிற ஒரு மனிதன் ஏதாவது ஒரு துறையிலே தான் வாழ முடியும். ஒன்று ஆன்மீக துறையிலே அவர் மிகச்சிறந்த சாதனையாளராக இருக்கலாம். அரசியல் துறையிலே அவர் மிக பெரிய சாதனையாளராக இருக்கலாம். வியாபாரத்திலே, விவசாயத்திலே, அறிவியலிலே, இப்படி மனித வாழ்வினுடைய என்னென்ன கோணங்கள் இருக்கிறதோ, எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளில் ஏதாவது ஒரு துறையிலே வாழ்ந்து அந்த துறையில் ஏதாவது அவர் சாதனை செய்து அதில் தான் அவர் மேலே வர முடியும். ஆனால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்லை. எல்லா துறையிலும் வாழ்ந்தார்கள். எல்லா துறையிலும் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, மனித வாழ்வினுடைய சகல துறைகளை பற்றியும் பேசியவர்கள் மனித பிறவியிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அத்தனை துறைகளிலும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு மாமனிதர் என்று நாம் சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன சின்ன என்னென்ன துறைகளில் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இது ஒரு பரந்து விரிந்த தலைப்பு. இது
நீண்ட நெடிய நாட்களாக விரிவாகவும் விளக்கமாகவும் பேசப்படுகிற ஒரு அற்புதமான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல், ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த அறிவு, ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மகிமை மாட்சிமை சாதாரணமானதில்லை. அந்த அறிவும் ஆற்றலும் திறமையும் எல்லாம் எல்லா துறைகளிலும் வெளிப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ பாருங்க, நுபுவத்திற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தது வெறும் 23 ஆண்டு காலம்தான். 40வது வயதில் அவர்கள் நபியாக பிரகடனம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய வாழ்க்கை வெறும் 23 ஆண்டு காலம். இந்த 23 ஆண்டு கால வாழ்விலே அரபக மக்கள் அன்றைக்கு பார்ப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். மனிதனுடைய சூரத்தில் மட்டும்தான் அவர்கள் இருந்தார்கள். மனித கோலத்தில் நடமாடிய, மனித கோலத்தில் மனித சூரத்தில் நடமாடிய மிகவும் கேடுகட்ட மனிதர்களாக அன்றைக்கு வாழ்ந்த அரபியர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவேதான் அன்றைக்கு இருக்கிற அரபகத்தை சுற்றி வாழ்ந்த ஏராளமான மன்னர்கள் மற்ற நாடுகளை எல்லாம் அவர்கள் கையடக்கி கொண்டார்களே தவிர அரபகத்தை கையடக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படவில்லை. அவ்வளவு மோசமாக, அவ்வளவு அரக்கர்களாக, நாகரீகம் தெரியாதவர்களாக, மனித பான்பு மனித பண்பு என்பது எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் இல்லாதவர்களாக, இன்னும் சொல்லப்பானால் மிருகத்தை விடவும் கேடுகட்டவர்களாக வாழ்ந்து வந்த அந்த அரபக மண்ணிலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ மோசமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், பரம்பரையாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். பரம்பரையாக. என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப அற்பமான காரணம். அற்பத்தனமான காரணத்திற்காக அவருக்கு சொந்தமான ஒட்டகம் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற தொட்டியில தண்ணி குடிச்சிருச்சு. இதுதான் காரணம். நீண்ட சொத்து பிரச்சனையெல்லாம் இல்லை. அவருக்கு சொந்தமான ஒட்டகம் என்னுடைய தண்ணி தொட்டியில் தண்ணி குடிச்சிருச்சு. இதனால எனக்கு அவன் பகை. மரணிக்கிற வரைக்கும் அந்த மனிதனோடு இவர் பகை பாராட்டி கொண்டே இருப்பார். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்போ நாமெல்லாம் மௌத்தா போகும்போது நம்ம பசங்களை எல்லாம் கூட்டு உட்கார வச்சுட்டு, நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ, இந்த கடையை நீ பார்த்துக்கப்பா, அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் இருக்கும்போது என் பிள்ளைய நான் இப்படித்தானே நாம் பேசுவோம். இவன் என்ன செய்வான் தெரியுமா? கூப்பிட்டு தன்னுடைய மகனில், இங்கே பாரு, அந்த வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் ஆகாது, நான் இருக்கிற வரைக்கும் அவனோடு பகைமை பாராட்டி இருக்கிறேன், அவன் ஒட்டகம் நம்ம தொட்டியில் தண்ணி குடிச்சிருக்கு, நான் மௌத்தா போக போகிறேன், நான் போனாலும் நீ இந்த சண்டையை நிறுத்தி, எப்படி வசியத்து செய்கிறான்னு பாருங்க. நான் போனாலும் நீ இந்த சண்டையை நிறுத்தக்கூடாது, இந்த சண்டையை நீ தொடர வேண்டும், அவனோடு நீ சதாவும் சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அவனுக்கும் உங்களுக்குமான பகை என்னோடு முடிந்து போகக்கூடாது என்று வசியத்து செய்துவிட்டு மரணிக்கிற கூட்டமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று பாருங்கள். அரபிகள் அன்றைக்கு மக்காவில் எதுவுமே இல்லை, இன்றைக்கு அங்கே கிடைக்காத எதுவுமே இல்லை. வியாபாரத்திற்காக, வணிகத்திற்காக, வியாபார சரக்குகளோடு அவர்கள் பயணம் போகிற போது மக்காவிலிருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு, ஷாமுக்கு போயிட்டாங்கன்னா பல மாதங்களாகவும் திரும்பி வர்றதுக்கு. அப்படி போகிற போது வியாபார சரக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற அந்த மக்கா குறைஷிகள், மக்காவாசிகள் 4 கல் எடுத்துகிட்டு போவாங்களாம். நல்லா அவங்களுடைய வாழ்க்கை நீண்டது. ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அறியாமை உலகத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு நீண்டது. அவங்க எவ்வளோ மோசமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இது. வியாபார சரக்குகளோடு 4 கற்களையும் தூக்கி செல்வார்களாம். ஏன்பா இந்த 4 கல் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவானா, 3 கல் வழியிலே போய் எங்கேயாவது தங்கி நாங்கள் சமைப்பதற்காக, அடுப்பு விடுறதுக்காக இந்த 3 கல், 4வது கல் எதுக்கு என்று கேட்கிற போது அவர்கள் சொல்வார்களாம்,
அப்படி நாங்கள் வழியிலே போகிற போது எங்களுக்கு வணங்குவதற்கு நல்ல விக்கிரகம் கல் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் இந்த கல்லை நாங்கள் வணங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வோம். அந்த 3 கல் என்னமோ அதுதானே 4வது கல்லோ, அந்த 3 கல் என்னமோ அதுதான் 4வது கல்லோ. அவன் என்ன சொல்கிறான், 3 கல் அடுப்பு மூடுறதுக்காக நான் வச்சுக்குவோம், சமைக்கிறதுக்காக. 4வது அன்றைக்கி பாலைவனம் தான், இந்த மாதிரி கல்லெல்லாம் எங்கே பார்த்தாலும் கிடைக்காது. வழியில் எங்களுக்கு சிலை வணக்கம் செய்வதற்கு சிலைகள் கிடைக்கவில்லையானால் இந்த கல்லை பயன்படுத்தி நாங்கள் வணங்கிக் கொள்வோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அநாகரீகத்தில், சிலை வணக்கத்தில், அக்கிரமங்களிலே, அநியாயங்களிலே மூழ்கி கிடந்தார்கள் அந்த மக்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணிலே பிறக்கிறார்கள். வெறும் 23 வருஷம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், பெருமானாரை ஏன் நாம் மாமனிதர் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, மனித கோலத்தில் வாழ்ந்த மிருகங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். மனித கோலத்தில் வாழ்ந்த அந்த மிருகங்களை வெறும் 23 ஆண்டு கால வாழ்வில் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குல மாணிக்கங்களாக மாற்றி காட்டினார்கள். சாத்தியமா இது? ஒரு சராசரி மனிதனுக்கெல்லாம் சாத்தியமா? எத்தனை பேர், 100 பேர் 150 பேரை மாற்றி காட்டினாங்களா 23 ஆண்டு கால வாழ்க்கையில்? ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிற போது அடுத்த ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள் எல்லாம். இந்த ஆண்டு ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானார் உரையாற்றுகிறார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஜபலுர் ரஹ்மாவில். அந்த பயானை கேட்ட சஹாபாக்கள் எண்ணிக்கை மட்டும் 1,24,000 சொச்சம். வெறும் 23 ஆண்டு கால வாழ்வில் 1.25 லட்சம் மனிதகுல மாணிக்கங்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி விட்டு சென்ற மாபெரும் மாமனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களிலேயே நீண்ட காலம் வாழ்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஹஜ்ரத் நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல 950 வருடம் தாவத்துடைய வேலையை மட்டும் செய்திருக்கிறார்கள். வாழ்க்கை இல்லை, ஆயுள் 950 வருஷம் இல்லை. வரலாற்றில் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. 1000 ஆண்டுக்கு மேலாக இந்த பூமியில வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 ஆண்டு காலம் ஏகத்துவத்தின் பக்க மக்களை அவர்கள் அழைத்தார்கள். தாவத்து கௌமி லைலம் வ நஹாரா, இரவிலே மட்டும், பகலிலே மட்டுமல்ல இரவிலும் நான் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்தேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். 950 வருஷம் தீனில் வாங்க, துனியாவை விட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தின் பக்கம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் அழைப்பு கொடுக்கிறார்கள். வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 80 சொச்சம் நம்பர் தான். வெறும் 80 சொச்சம் பேர். வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தாலும் 950 ஆள் வந்திருக்கணும் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு ஆள் தீனில் வந்திருந்தாலும் 950 பேர் வந்திருக்கணும். வெறும் 80 சொச்சம் பேர்கள் மட்டுமே 950 ஆண்டு காலம் மக்களுக்கு மத்தியிலே இரவும் பகலுமாக ஏகத்துவ பிரச்சாரம் செய்த ஹஜ்ரத் நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாக அவர்களால் உருவாக்க முடிந்தது 80 சொச்சம் நபர்களைத்தான். ஆனால் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 23 வருஷத்தில் 1.25 லட்சம் பேர்களை உருவாக்கி காட்டினார்கள். அஸ்ஹாபி கன்னஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்றார்கள் எம்பெருமானார். வெறும் 23 வருஷத்தில் அரப மக்களில் அவ்வளோ மோசமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு மனிதம் போற்றுகிற, உலகம் போற்றுகிற மாமனிதர்களாக, மாணிக்கங்களாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறும் 23 வருஷம். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர். கோச்சுக்கள் என்றால் கொஞ்சம் செலவாக சொல்லுங்களேன். பெருமானாரை பற்றி பேசுவதும் புண்ணியம், கேட்பதும் புண்ணியம், புகழ்வது புண்ணியம், எல்லாமே புண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இப்போ அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் வெறும் 23 வருஷத்தில் 1.25 லட்சம் பேர்களை உருவாக்கினார்கள். அதில் ஒரு சின்ன வரலாறு பாருங்க. ஒரு காலத்தில் தன்னுடைய தொட்டியில அடுத்தவங்க வீட்டு ஒட்டகம் தண்ணி குடிச்சதுங்கிறதுக்காக
பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டவர்கள் 23 ஆண்டு கால வாழ்வில் அவர்களுடைய வாழ்க்கையை பெருமானார் எப்படி மாற்றினாங்க தெரியுமா? அவர்கள் எப்படி மாறி போனார்கள் தெரியுமா? அரக்கர்களாக, இரக்கமில்லாதவர்களாக, நற்பண்புகள் எதுவுமே இல்லாதவர்களாக, மனித தன்மையே இல்லாமல் வாழ்ந்த அந்த மக்களை என் பெருமானார் எப்படி மாற்றி காட்டினார்கள் என்றால், நாம் எல்லாருமே பல தடவை கேட்டு புளிச்சு போன ஒரு வரலாறு தான். மதீனாவில் ஒரு சஹாபியுடைய வீட்டிலே ஆடு அறுக்கப்படுகிறது. இந்த ஆட்டு தலை அந்த சஹாபி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டார். வரலாறு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அந்த பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த சஹாபி அந்த ஆட்டு தலையை வாங்கி வச்சுக்கிட்டு, நம்ம வீட்டில் இன்றைக்கு உண்டான சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது, இந்த ஆட்டு தலை கொஞ்சம் இன்றைக்கி அதிகம்தான் நமக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிற சஹாபியோட நிலை என்னான்னு தெரியலையே, இது அவருக்கு கொடுத்து விட்டால் பிரயோஜனமாக இருக்குன்னு அங்கிட்டு கொடுத்து விட்டார். சஹாபாக்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் தலைப்பு நீண்டதுங்கிறதுனால சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீட்லேயும் சாப்பாடுக்கு உண்டான ஏற்பாடு, உணவுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவருடைய நிலை என்னான்னு தெரியல, அவர் அடுத்து விட்டு கொடுத்து விட்டார். கண்ணியமானவர்களை இப்படியே சுற்றி கடைசியில் எந்த வீட்டில் ஆடு அறுக்கப்பட்டுச்சோ அந்த வீட்டுக்கு அந்த தலை திரும்ப வந்துச்சு என்பது வரலாறு. வாயில்லாத ஒரு ஜீவன் தன்னுடைய தொட்டியிலே தண்ணீர் குடித்ததற்காக பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக்கொண்ட அந்த அரபிகள், அவர்களை என் பெருமானார் 23 ஆண்டு கால வாழ்வில் தான் பசியாக கிடந்தாலும், தான் பட்டினியாக கிடந்தாலும், தன்னுடைய அருகாமையில் இருக்கிற தன்னுடைய சஹாபி, தன்னுடைய தோழர், தன்னுடைய நண்பர், தன் சமூகத்தை சார்ந்தவர், அவர் பட்டினியாகவோ பசியாகவோ வறுமையாகவோ இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அளவிற்கு அந்த சஹாபாக்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்வில் உருவாக்கி காட்டினாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இதை விட சீக்கிரமாக விளங்குறதுக்கு யாரும் கோச்சிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி எல்லா மஹல்லாவிலும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஹஸரத்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் இமாமத் பண்ணுறார். எத்தனை பேர்கள் அவரால் திருத்த முடியுது? எத்தனை பேர்கள் அந்த ஹஸரத்துடைய பயானை கேட்டு, ஹஸரத்துடைய உபதேசத்தை கேட்டு அப்படியே தலைகளாக மாறி முழுக்க முழுக்க தீன்தாரியாக எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? எல்லா மஹல்லாக்களிலும் ஹராம்கள் இன்றைக்கும் நடக்கிறது. எல்லா மஹல்லாக்களிலும் பெரும்பாலும் இளைஞர்கள் தவறாக நடக்கிறார்கள். எல்லா மஹல்லாக்களிலும் தொழுகையாளிகளாக இல்லாதவர்கள் நிறைய பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மார்க்கத்திற்கு முரண்பான காரியம், மார்க்கத்திலே ஹராம் என்று தெரிந்தும் பப்ளிக்காக செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்றைய காலத்தில் மதுவிலும் விபச்சாரத்திலும் ஊறி போன அந்த மக்கள் சிலை வணக்கத்தை விட்டும் அவர்களை பிரிச்சே பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்த மக்களையே பெருமானார் வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்டார்கள். ஆனால் ஒரு மஹல்லாவிலே பரம்பரை பரம்பரை முஸ்லிம்கள் நாம், பரம்பரை பரம்பரை முஸ்லிம்கள் நாம், நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சின்ன தவறை, ஒரு சின்ன ஹராமை கூட நீண்ட நெடிய காலம் உழைத்தாலும் போக்க முடியவில்லை என்கிற போது இம்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனிதரா இல்லையா? அருமையானவர்களை எண்ணி பாருங்கள். வெறும் 23 ஆண்டு காண்ட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்க, அந்த வரலாறு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக பார்த்தீர்கள் என்றால், பிறந்ததிலிருந்து வஃபாத்தாகிற வரை அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பும் அப்படித்தான், வாழ்க்கையும் அப்படித்தான், இறப்பும் அப்படித்தான். இது ஒரு மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. பிறப்பு புனிதம் என்று யாரையும் சொல்ல முடியாது. எல்லா வீட்லேயும் குழந்தை பிறப்பும் சாதாரணமாக பிறக்கும். வாழ்க்கை வேண்டுமானால் கொஞ்சம் புனிதமாக இருந்திருக்கலாம், அவர் செய்த ஏதாவது சாதனையின் அடிப்படையில். இறப்பும் வேண்டுமானால் புனிதமாக இருந்திருக்கலாம். இந்த மூன்றில் பிறப்பு, வாழ்வு, இறப்பு, இதில் ஏதாவது சிலவங்க அப்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், சிலவங்க நல்ல நிலையில் வாழ்ந்து நிறைய சாதனைகள் எல்லாம் செஞ்சு மக்களுடைய மனதில் எல்லாம் இடம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் வஃபாத் ஆகிற போது அவருடைய நிலை தலைகளாக மாறி போயிருக்கும். ஆக இந்த மூன்றும் புனிதமாக, அற்புதமாக, அதிசயமாக அமைவது என்பது ஒரு மனிதனுக்கு சாத்தியமில்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மூன்றையும் சாத்தியப்படுத்தி காண்பித்தான். பிறப்பும் அப்படித்தான், வாழ்வும் அப்படித்தான், இறப்பும் அப்படித்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர்! எவ்வளோ புனிதமான வாழ்க்கை அது, எவ்வளோ புனிதமான வாழ்க்கை. 63 ஆண்ட வாழ்வில் 1.25 லட்சம் பேர்கள், ஒரு ஆளு கூட குறை சொல்லலையே. எங்கேயாவது வரலாறுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் கூட.
நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சொன்னது மாதிரி ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த வரலாற்று சரித்திர புகழ்மிக்க அந்த பிரசங்கம் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் படித்திருக்கிறோம். அதில் நீண்ட நெடிய கியாமத்து நாள் வரை வருகிற மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் மொத்தமாக உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பிரசங்கம் அது. கடைசியாக நாயகம் சொன்னார்கள், அடுத்த வருஷம் நான் ஹயாத்தாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை. நாயகம் சொல்கிறார்கள், இன்றைக்கு நான் உங்களை அரஃபாவிலே சந்திக்கிறேன், ஹஜ்ஜத்துல் விதாவில் இன்றைக்கு நான் உங்களை அரஃபாவிலே சந்திக்கிறேன். அடுத்த வருடம் இதே அரஃபாவில் நான் உங்களை சந்திப்பானே இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் உங்களை விட்டு பிரிந்து போயும் விடவும் செய்யலாம். ஆகையினால இங்கே கூடியிருக்கிற ஆடியன்ஸ் 1.25 லட்சம் பேர்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரிடம் இருக்கிறீர்களா? என்னால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் இருக்கீங்களா? சொல்லாலோ செயலாலோ மனதாலோ பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் அதற்கு இப்பொழுதே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு ரப்புடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் என்னை குற்றவாளியாக நிறுத்தி விடாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1.25 லட்சம் பேர், ஒரு ஆள் கூட எந்திரிக்கல, ஒரு ஆள் கூட எந்திரிக்கல. உங்களால் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று. நீங்கள் வேணா அந்த இதில் நாவூர் ஹனீஃபாவுடைய பாட்டில் கேள்விப்பட்டிருக்கலாம், உக்காஷா என்கிற ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்னார் இல்லையா? அவர் ஏன் சொன்னார்? பாட்டில் கேள்விப்பட்டீங்க தானே? பாதிக்கப்பட்டதனால் அவர் தந்தனாது, பாதிக்கப்பட்டதனால் அவர் சொல்லலை. பெருமானாருடைய முத்திரையை, நுபுவத்துடைய முத்திரையில் முத்தமிட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. அதற்காகத்தான் உங்களையால் எனக்கு ஒரு பாதிப்பு, யுத்த களத்தில் நாங்கள் நிற்கிற போது குச்சியால் குத்தினீர்கள், என்னை சாட்டையால் அடித்தீர்கள், அந்த வலி எனக்கு இருக்குது, நானும் அதே மாதிரி செய்யணும் எல்லாம் அவர் சொன்னார் என்று வரலாறு படிக்கிறோமே, கேட்கிறோமே. அருமையானவர்களே, இது போன்ற ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் எழுந்து சொல்லி இருக்கிறார்கள். அது சொன்னதும் கூட இது மாதிரியான காரணத்துக்கு தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 1.25 லட்சம் பேர்ல ஒரு ஆள் கூட எந்திரிச்சு ஆமா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலையே. அப்படியே இப்போ நமக்கு வாங்கலை, நாளைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம பள்ளியாசலில் 100 பேர் வர்றாங்கன்னு வைங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போகிறேன்னு தெரில, என்னால் யாருக்காவது ஏதாவது சொல்லாலோ செயலாலையோ மனசாலையோ நான் ஏதாவது செஞ்சுருக்கேனான்னு கேட்டு பாருங்களேன் பார்ப்போம். அல்லாஹ் அக்பர். என் பெருமானாருடைய புனிதமான வாழ்க்கை அருமையானவர்களே, அந்த கூட்டத்தில் இருந்த 1.25 லட்சம் பேர், 1-2 பேர் இல்லை, 1-2 பேர் இல்லை, 1.25 லட்சம் பேர்களை சாட்சியாக நிறுத்தி என் பெருமானார் கேட்கிறார்கள், சொல்லாலோ செயலாலோ மனதாலோ என்னால் பாதிக்கப்பட்ட யாரேனும் இந்த கூட்டத்தில் இருந்தால் எழுந்து தைரியமாக சொல்லுங்கள், இந்த காரணத்தினால இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த வகையில் உங்களால் எனக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி அதற்கு இங்கேயே பழிதீர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற போது 1.25 லட்சம் பேர்களிலே ஒருவர் கூட எழுந்திருந்து சொல்லவில்லை. அருமையானவர்களே, அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அருமையானவர்களே, என்ன வாழ்க்கை! அப்படியே அவங்க குடும்பத்துக்கு வாங்க, சரி 1.25 லட்சம் பேர் தான் அப்படி இருந்தாங்கண்டா, குடும்பத்தில் வாங்க, எல்லா மனைவிமார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு அதே கேள்வி கேட்டாங்க. வஃபாத்திற்கு முன்பு தன் மனைவிமார்கள் எல்லோரையும் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கேள்வியை கேட்கிறார்கள். குடும்பத்தார்களை அழைத்து கேட்டார்கள், தன் மனைவிமார்களை அழைத்து கேட்டார்கள், தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள். 11 மனைவிமார்கள். ஒரு ஆளாவது குறை சொல்லியிருப்பாங்களா? ஒரு ஆளாவது குறை சொல்லியிருப்பாங்களா? எண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கி நைட்டில் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மனைவிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு மனைவி வச்சுக்கிட்டு 10-60 வருஷம் நான் உனக்கு கணவனாக உன் பிள்ளைங்களுக்கு அத்தாவாக வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு எத்தனை காலத்துக்கு நான் இருப்பேன்னு தெரில, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் சரியாக செஞ்சுருக்கேனா, ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஆமாம், உனக்கு அப்போ உனக்கு உங்களை போய் கல்யாணம் பண்ணதுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்தோடனே. ஒன்றை சொல்கிறேன்னா என் பெருமானாருக்கு 11 மனைவிமார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அருமையானவர்களே. 1.25 லட்சம் பேர்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள், குறைபட்டுக் கொள்வதற்கு குறை சொல்லுவதற்கு ஒருவர் கூட இல்லை. 11 மனைவிமார்களும் பிள்ளைகளும் குடும்பத்தை வைத்து கேட்கிறார்கள், என் பெருமானார் என்னால் பாதிப்பு உங்களுக்கு ஏதேனும் உண்டா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஏதாவது குறை செய்திருக்கிறேனா, உங்களுக்கு தர வேண்டிய கடமைகளில உங்களுக்கு தர வேண்டிய சலுகைகளில உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏதேனும் குறை செய்திருக்கிறேனா, எதுவா இருந்தாலும் நான் மௌத்தா போறதுக்கு முன்னால இப்பவே சொல்லி சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற போது ஒரு மனைவி கூட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லவில்லையே. ஒன்றை வச்சுக்கிட்டே நாம் என்ன பாடுபடுறோம்? எவ்வளவு குறைகள் அவர்களிடத்திலிருந்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது.
ஆனால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், அவங்க அப்படி சொல்கிறாங்கண்டா நம்மள்டையும் சில தவறு இருக்குதானே செய்யுது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுன் நாஸி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலேயே உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்னு கேட்டாங்க. உங்கள் குடும்பத்திலேன்னு கேட்கல, மொத்த மனித சமுதாயத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டாங்க. நாயகம் சொன்னார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷான்னு சொன்னாங்க. நான் எங்களுக்கு சொல்லுவோமா? சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிஷா நாயகி வாழ்ந்தாங்கிறது வேற. நான் சொல்ல வந்தது, இவ்வளோ புனிதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.25 லட்சம் பேர்களை நிறுத்தி கேட்கிறார்கள். ஒரு ஆள் கூட குறை சொல்லலை. குடும்பம் அத்தனை பேர்களையும் அழைத்து கேட்கிறார்கள், உங்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த குறையும் இல்லை, யாருக்கும் எந்த குறையும் நீங்கள் வைக்கவில்லை என்று குடும்பமும் பெருமானாருக்கு சாட்சி சொல்கிறது. ஆகவே தான் சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர். அப்படியே இன்னும் கொஞ்சம் அடுத்த பாற்றுக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால், பாரம்பரியம் பரிசுத்தமானது, பிறப்பும் வாழ்வும் இறப்பும் எல்லாம் அற்புதமானது, எதிலையுமே எந்த குறையுமே இல்லாத நிறைவான பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளும் கூட பெருமானாரை பாராட்டி இருக்கிறார்கள். எதிரிகள் கூட குறை சொல்லலையே. வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே. அஹ்னஸ் என்பவன் ஒரு தடவை அபூஜஹல் இடத்துல கேட்கிறான், அஹ்பிர்னி முஹம்மது, தலைவரை முகம்மது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லும்போதே அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கோம், இரவு நேரம், நம்ம கூட யாருமே இல்லை, முகம்மதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிற போது, பெருமானாரின் மீது அளவில்லாத வெறுப்பு கொண்ட, பெருமானாரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கடம் கட்டி கொண்டு திரிந்த, பெருமானாரின் மீது முழுக்க முழுக்க குரோதம் வைத்திருந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் பகிரங்க விரோதி அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்கல. மா கதப முஹம்மதுன் கத், இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு பொய் கூட சொன்னதில்லைப்பா. ஆனால் நம்மால் சொல்கிறான் நாயகம் போய் சொல்லியிருக்காங்கன்னு, அது வேறு விஷயம். அருமையானவர்களே, அன்றைக்கிருந்த மக்காவுடைய பெருமன் காஃபிர்களுடைய தலைவன் அபூஜஹல் பெருமானாரை பாராட்டி பேசுகிறான். இப்படி பிறந்ததிலிருந்து வஃபாத்து வரைக்கும் அந்த 63 ஆண்டு கால வாழ்வில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த அப்பழுக்கும் இல்லாமல் பரிசுத்தமான தூய்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் நாம் அவர்களை மாமனிதர் என்று சொல்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்திக்கே ஒரு சில செய்தியோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளை பற்றியும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசி அந்த துறையிலே வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அவர் மாமனிதராக இருக்க முடியும். ஆன்மீக தலைவராக இருந்த அதே நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் நிறைவாக இருக்கிற ஒருவருக்கு அரசியலில் நிறைவான தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. முழுக்க முழுக்க அரசியலிலே நிறைவான தன்மை கொண்டிருக்கிற ஒருவருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நிறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு துறையில் தான் அவர் இருக்க முடியும். ஒன்று அதில் இருக்கணும் அல்லது இதில் இருக்கணும். அப்படியே இருக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு ஆள். இப்போ அப்படியே ஒருவர் அதுலேயும் 100%, அதுலேயும் 100க்கு 100, இதுலேயும் 100க்கு 100 அப்படின்னு வச்சுட்டா கூட இவர் எந்த துறையில் இருக்கிறார்? இப்போ அரசியல் துறையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் அரசியல் துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் சொல்லுகிற போது அதில் முன்னுக்கு பின்னு நிறைய விஷயங்கள் வரும். ஆன்மீக துறையில் இருக்கிற ஒருவர் தனக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் துறை சம்பந்தமான கருத்துக்களை பகிர்கிற போது அதில் எக்குத்தப்பான பொருந்தாத ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்கள் வரலாம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளை பற்றியும் பேசினார்கள். இந்த கருத்து சரியில்லை என்று எந்த துறை சார்ந்த கருத்துக்களையும் ஒதுக்கிவிட முடியாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே அது நீ எந்த துறை, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அத்தனை துறைகளிலும் பெருமானார் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அத்தனை துறைகளிலும் சாதனை படைத்தார்கள் என்பது மட்டுமல்ல, அத்தனை துறைகளிலும் முன்மாதிரியாகவும் இருந்தார்கள். அத்தனை துறைகள் சார்ந்த கருத்துக்களை, இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் சொல்லாத கருத்துக்களை எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாரும் அதில் எந்த குறையும் காண முடியவில்லை. இன்னும் சொல்றதாக இருந்தா சில துறைகளுக்கும் பெருமானாருக்கும் சம்பந்தமே இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா அம்மா அவர்களுடைய வயிற்றில் குழந்தையாக கருவாக இருக்கிற போதே தகப்பனர் அப்துல்லா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். வரலாறு நமக்கு தெரியும். தந்தையுடைய முகத்தை பார்த்ததில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலேயும் ஏராளமான கருத்துக்களை உலமாக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நேரம் இல்லை. தாயார் ஆமினா அவர்கள் 6 அல்லது 7 வயது இருக்கிற போதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற போதே ஆமினா அம்மா அவர்கள் இறந்து விடுகிறார்கள், வஃபாத்தாகி விடுகிறார்கள். தாயினுடைய முழுமையான அன்பை பெறவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயினுடைய முழுமையான அரவணைப்பில் வாழவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயினுடைய அன்புன்னவோ இப்படித்தான் ஒரு தாயிண்டா இருக்குங்கிறத முழுமையாக அனுபவித்தவர்கள் அல்ல என்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் தாயினுடைய அன்பை முழுசாக பெறாத அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் ஒரு தாயின் அன்பை பற்றி, ஒரு தாயின் மதிப்பை பற்றி, ஒரு தாயின் அந்தஸ்தை பற்றி, ஒரு தாயின் மகிமையை பற்றி உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத மாபெரும் வார்த்தையை உலகத்திற்கு சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியிலே தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். தாயுடைய அந்தஸ்தை, தாயுடைய மதிப்பை முழுசாக பெறவே இல்லை. சின்ன குழந்தை 6 வயசு 7 வயசு இருக்கும்போதே அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. தாயினுடைய அன்பை முழுமையாக பெறாத எம்பெருமானார் தாயினுடைய அன்பை பற்றி பேசுகிறார்கள், தாயினுடைய மரியாதையை பற்றி பேசுகிறார்கள். தகப்பனை கண்ணால பார்க்கவே இல்லை. ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலித், சுஹத்துர் ரப்பி ஃபி சுஹத்தில் வாலித். அத்தாவின் பொருத்தத்திலே தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அத்தா கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அத்தாவை பார்த்ததே இல்லை. சொல்ல முடியுமா உலகத்தில் ஒரு மனுஷன் அந்த துறையில் வாழவே இல்லை எம்பெருமானார்? ஆனால் உலகத்தில் இன்றைக்கு யார் யாரெல்லாமோ தாயை போற்றுகிறார்கள், தாய்க்கு 1000 உதாரணம் சொல்கிறார்கள், தாய் அன்பிற்கு 1000கணக்கான ஓமைகள் சொல்கிறார்கள். ஆனால் தாய் அன்பை முழுமையாக பெறாத, தாயினுடைய அரவணைப்பில் முழுமையாக வாழுகிற பாக்கியம் இல்லாத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாய்ப்பு பெறாத பெருமானார் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத அந்தஸ்தை என் தாய்க்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உன் தாயினுடைய பாலடியிலே தான் உனக்கு சொர்க்கமே இருக்கிறது என்றார்கள். தாயினுடைய பொருத்தத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லலை, அம்மாவுடைய காலடியில் உனக்கு இருக்கிற சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். தாயுடைய முழுமையான அன்பை பெறாமலேயே இப்படி சில துறைகள் இருக்கு. நாயகம் அந்த துறையில் வாழவே இல்லை. சாத்தியமா உலகத்தில் ஒரு துறையில் வாழ்ந்தாலே அது சம்பந்தமாக முழுமையாக பேச முடியாது என்று இருக்கிற போது, மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும் வாழ்ந்த எம்பெருமானார் அந்தந்த துறைகளை பற்றி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கருத்துக்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், இது இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதில் 1000கணக்கான ஓமைகளும் உதாரணங்களும் வரலாறுகளும் வரலாறு நிரம்பி கிடக்கிறது. அருமையானவர்களே, ஆட்சி அதிகாரம் என்று வருகிற போது பொதுவாக அந்த பொறுப்பு அப்படின்னு வந்துட்டாலே, ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வந்துட்டாலே சில வரம்பு மீறல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அவங்களும் அந்த சேரில் உட்காண்டாங்களேன்னு அவங்கள யாரும் கேட்க முடியாது, என்ன செஞ்சாலும் சரி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பு அவர்களுடைய கையில் இருக்கிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். கண் சிமிட்டுனா என்ன செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட வரம்பு மீறிய பெருமானார் சொல்லவோ செய்யவோ நடந்ததில்லையே. ஒரு யூதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிது நபவியிலே பிடித்து வைக்கிறான், சிறை பிடித்து வைக்கிறான். என்ன பிரச்சனைண்டா, அந்த யூதர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கடன் வாங்கியிருந்தீர்கள், குறிப்பிட்ட ஒரு தவணையும் சொன்னீர்கள், தவணையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்னும் நீங்கள் கடனை திரும்ப தரலைன்னு சொல்கிறான். நாயகம் சொல்கிறார்கள், இல்லையப்பா நான் சொன்ன நேரத்திலே கடனை திரும்ப தந்துட்டனே,
யூதன் சொன்னான், இல்லை நீங்கள் தரலைன்றார். இப்படியே வாக்குவாதம் நடந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு வந்த அந்த யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளியிலிருந்து வெளியே வராமல் தடுத்து வைத்திருந்தார். லுஹருடைய பாங்கு சொல்லப்பட்டு தொழுகையும் நடந்தது. தொழுகை முடிஞ்ச பிறகு வெளியே விடலை. அஸ்ருடைய பாங்கு சொல்லப்படுகிறது, வெளியே விடலை. மகரிபும் முடிகிறது, இஷாவும் முடிகிறது. மறுநாள் ஃபஜ்ருக்கு பிறகும் கரெக்டாக இன்னைக்கு ஃபஜ்ரிலிருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் அந்த யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறைப்படுத்தி மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே வைத்திருக்கிறார். வெளியே விடவே இல்லை. கண்ணை மட்டும் காட்டினா போதும். சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அப்படி கொதிச்சு போய் நிற்கிறாங்க வெளியே. கண்ணை மட்டும் காட்டினா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காட்டார்கள். மறுநாள் ஃபஜ்ர் வந்துருச்சு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் சகிச்சுக்க முடியல. 24 மணி நேரம் ஆயிடுச்சுல்ல. நூற்றுக்கணக்கானவர், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் சுற்றி இருக்கிற போது ஒரே ஒரு தன்னந்தனி அதில் ஒரு சிங்கிள் மனுஷன் வந்து அல்லாஹ்வுடைய ஷூவில் பள்ளியாசல்ல பிடிச்சி வச்சுருக்காருண்டா. உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வை திருத்துவதை எனக்கு அனுமதி தாருங்கள். அல்தரிபு உனுக்கஹு, நான் அவருடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன். உங்களை 24 மணி நேரம் இந்த மனுஷன் சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்கன்னா இதுக்கு மேலே அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. எனக்கு அனுமதி தாருங்கள், நான் அவனை கொண்டு விடுகிறேன் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனஅனி ரப்பி அன் அல்லிம முஆஹிதன். உமரே, விஷயம் தெரியாமல் பேசாதீர்கள். எனக்கும் அவருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் உடன்படிக்கையை மீறுவதற்கு என் ரப்பு எனக்கு அனுமதி வழங்கவில்லை. நாயகம் கொடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர் இல்லைன்றார். இப்போ கடன் கொடுத்தவருக்கு அதற்குண்டான உரிமை இருக்கிறது. ஒரு நாள் இல்லை, பல நாள் என்னை மஸ்ஜித் நபவியிலே சிறைப்பிடித்து வைப்பதற்குண்டான உரிமை அந்த யூதருக்கு இருக்கிறது. நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனுஷன் இவ்வளவும் பார்த்துட்டு இருந்துட்டு உபுசுத்து எதக்க யார சொல்லலாம், உங்கள் கையை நீட்டுங்கன்னார். கையை நீட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து கேட்டாங்க, நாயகன் தான் தந்துட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார்ல, ஏன் நீ வந்து இந்த நாடகமெல்லாம் அங்கே நடத்தினேன்? அவர் சொன்னார், இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரா என்று நான் அவரை சோதித்து பார்த்தேன். நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, கண்ணை காட்டினா என்னை கண்டன் துண்டமாக விட்டு நீங்கள் காக்காவுக்கும் குருவிக்கும் போட்டிருக்க முடியும். மதீனாவுடைய ஆட்சி அவருடைய கையில் இருக்கிறது, அவனுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் நாயகத்துக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதராக இவர் இருந்தால் இவர் வரம்பு மீற மாட்டார். இல்லை, தன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தொண்டர்களின் பலத்தை பயன்படுத்தி இவர் வரம்பு மீறி நடக்கிறாரா என்று சோதித்து பார்ப்பதற்குத்தான் நான் இந்த வேலையை செய்தேனே தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே எந்த தேதியில் அந்த கடனை திரும்ப தந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த தேதியிலே நான் அந்த கடனை திரும்ப பெற்றுவிட்டேன். இவர் உண்மையிலேயே தூதரா என்று சோதிப்பதற்காக சோதித்தேன். இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஏதோ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆட்சி அதிகாரம் முழுமையாக கையில் இருக்கிற போதும் கூட வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்திலே கூட வரம்பு மீறாமல் நடந்தவர்கள், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தவறான வழியிலே பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர் ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாமனிதர் என்று சொல்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தி. ஆசிரியராகவும் இருந்தார்கள் எம்பெருமான். இப்போ நாம் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நாயகத்துடைய மாணவர்கள் 1.25 லட்சம் பேர்கள். ஒரு ஆள் கூட சோடை இல்லை. நினச்சி பாருங்க, அந்த ஆசிரியருடைய மாணவர்கள் 1.25 லட்சம் பேர். ஒரு ஆளாவது அதில் கோளாறான ஆள் இருக்கா? சஹாபாக்கள்ல ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். என்கிட்ட ஒரு 10 பையனை ஓதுறாங்கன்னு வைங்க, 10 பேர் 10 விதமாக இருப்பான். அந்த 10 பேரும் எதிர்காலத்தில் மாணிக்கங்களாக மாறுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு உஸ்தாதுக்கு கீழே ஒரு 50 மாணவர்கள் 100 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அந்த 50 மாணவர்களும் 10 மாற்று தங்கங்களாக மனிதகுல மாணிக்கங்களாக அந்த ஆசிரியர்களால் மாற்றி காட்டப்படும். உலகத்தில் ஒரு தலைவர் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு உஸ்தாது சொல்லுங்க பார்ப்போம், ஒரு ஆசிரியரை சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, சாத்தியமில்லை. ஆனால் என் பெருமானாருக்கு சாத்தியப்பட்டது. 1.25 லட்சம் மாணவர்கள், ஒரு ஆளு கூட கோளாறான ஆள் இல்லை. ஒரு ஆள் கூட கோளாறான ஆள் இருந்திருந்தா
நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை திரும்ப சொல்லுகிறேன். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என் சகோதர தோழர்கள் வானத்திலே மின்னுகிற நட்சத்திரங்கள், யாரை அவர்களில் நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று பெருமானார் எந்த 1.25 லட்சம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களோ, அதில் ஒரு ஆள் கோரானான ஆள் இருந்திருந்தா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை சொல்லியிருக்க முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி ஒரு ஆசிரியர் 1.25 லட்சம் மாணவர்களை உருவாக்கினார்கள். அந்த 1.25 லட்சம் மாணவர்களும் அப்படியே 10 மாட்டு தங்கங்கள், உலகம் போற்றுகிற மாமனிதர்கள். அதுல ஒரு ஆள் கூட அந்த ஆசிரியருடைய மாற்று கருத்தில் வருவதற்கோ, அந்த ஆசிரியருடைய கொள்கையில மாறுபடுவதற்கோ, அல்லது அந்த ஆசிரியர் மறைந்ததற்கு பிறகு, அந்த ஆசிரியர் மறைந்ததற்கு பிறகு இப்ப உஸ்தாதி இல்லை, எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த சஹாபியாவது நடந்திருக்காங்களா? வாழ்க்கை வரலாற்றில் 1.25 லட்சம் பேர்களில் ஒரு ஆளை சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். அந்த 1.25 லட்சம் பேர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது எப்படியோ, இல்லாத போதும் அப்படித்தான். ஒரு வார்த்தை நாயகம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா மௌத்து வரைக்கும் அதை அப்படியே கடைபிடிக்கிற மாணவர்களாக உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சின்ன வயசிலேயே நாயகத்துடைய சபையில மூத்த சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொள்கிற பெரும் ஆற்றலை குழந்தை பருவத்திலே பெற்றவர்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா பெரும் பெரும் படுத்த சஹாபாக்கள். அவங்கெல்லாம் நாயகத்தோடு உட்கார்ந்து இருக்கும்போது சின்ன பையனாக இருந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா மகனும் வந்து சபையில் அவங்களோடு சேர்ந்து ஒன்றா உட்காந்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த சின்ன வயதிலிருந்து அந்த ஆற்றலையும் திறமையும் அலாதியான பொக்கிச்சத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார். ஒரு நாள் கனவொன்று காணுகிறார்கள். அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கொஞ்சம் பேர் வந்து அவங்கள தூக்கிட்டு போய் நரகத்தை இப்படி சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு கனவு. விடிஞ்சதும் விடியாததுமாக நேராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய மனைவி, இவருக்கு அக்கா ஹஃப்ஸா நாயகி, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அக்கா. வீட்டுக்கு வந்தாங்க, நாயகம் இல்லை. தன் அக்காவிடத்தில் ஹஃப்ஸா நாயகிடத்தில் அந்த கனவை சொல்கிறார்கள். நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன், நைட்டில் கொஞ்சம் பேர் என்னை தூக்கிட்டு போய் நரகத்தை எல்லாம் கொண்டு போய் காட்டுற மாதிரி ஒரு கனவு. என்னமோ பயமாக இருக்குது, மனசுக்கு ஒரு விதமான கலக்கமாக இருக்கிறது. இதுக்கு என்ன விளக்கம்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாயகம் வீட்டுக்கு வந்த உடனே தன் தம்பி வந்து இப்படி ஒரு கனவு கண்டார், இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார் என்று பெருமானாருடைய அன்பு மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுல், அப்துல்லா நல்ல மனுஷன் தான், நல்ல புள்ள தான், கொஞ்ச நாளாக தஹஜ்ஜுத் தொழுகிறது இல்லை. அவர் வீடு எங்கே? அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுகிறது அவர் வீட்டில், நாயகம் இருக்கிறது நாயகத்துடைய வீட்டில். ஹஃப்ஸா நாயகிடத்தில் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தம்பி தான், அவங்களை பற்றி நாயகம் சொல்கிறார்கள், நல்ல மனுஷன்தான் அப்துல்லா, கொஞ்ச நாளாக அந்த இரவு தொழுகையை விட்டுட்டாரு, அதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான் அல்லாஹ் இப்படி லேசாக தட்டி கொடுத்துருக்குறான், அதை கரெக்டாக செய்ய சொல்லி திரும்ப அப்படி நடக்காதுன்ட்டாங்க. ஹஃப்ஸா நாயகி தன் தம்பி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, நீ கண்ட கனவுக்கு தான் விளக்கம்னு சொன்ன உடனே பாயிண்ட் அது இல்லை. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்கிறார்கள், என்றைக்கு பெருமானார் இரவு வணக்கத்தை விட வேண்டாம் என்று சொன்னாரோ அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும், நான் வாழ்கிற இந்த நிமிடம் வரைக்கும் இரவு நேரத்துடைய தஹஜ்ஜுத் தொழுகையை நான் விட்டதில்லை. ஒத்த வார்த்தை தான், ஒத்த வார்த்தை தான். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் இப்படி நீங்கள் மனித வாழ்க்கையுடைய எந்த துறையில் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் அந்த துறையில் அத்தனை துறையிலும் பெருமானார் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அத்தனை துறையிலும் முதல் நபரே நாயகம் தான், ஃபர்ஸ்ட் ஆளே அவங்க தான். அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அன்பு பாசம் கருணை காட்டுகிற எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறைகளிலும் முதல் ஸ்தானத்தில் நிற்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் நாம் சொல்கிறோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர்.
நம்மளை மாதிரி எல்லா உறுப்புகளும் நாயகத்துக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த உறுப்புகள் செய்யக்கூடிய வேலை அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுப்புகள் செய்த வேலை. இதே கண்ணு தான் நாயகத்துக்கும், இதே 5 ஒரு 2 கை தான், 5 விரல் தான் நாயகத்துக்கும், இதே 2 கால், அந்த கால்லையும் 5 விரல் தான், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த உறுப்புகளுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஆற்றல் அது அலாதியானது. ஆயிஷா நாயகியோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆயிஷா நாயகியோடு உட்கார்ந்துருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட, இந்த ஹதீஸ் புகாரி இருக்கிறது, ஆயிஷா நாயகிட்ட சொல்லுவாங்க, யா ஆயிஷா, இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், இக்ராஇ சலாம், உனக்கு அவர் சலாம் சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள். வந்த வேலையை முடிச்சு ஜிப்ரீல் போயிடுவாங்க. ஆயிஷா நாயகி கேட்பார்கள், எல்லாமே திருத்துவதே, நம்ம 2 பேரும் தானே உட்கார்ந்துருந்தோம், ஜிப்ரீல் வந்தாருன்னு சொல்றீங்க, 10ஆவதுக்கு எனக்கு சலாம் சொன்னாருன்னு வேறு சொல்றீங்க, நான் பார்க்கலையே நாயகமே, நான் பார்க்கலையே, 2 பேர் தான் இருக்கிறோம், நீங்க பார்த்திருக்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற போது பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் பார்க்காதது எல்லாம் நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காதது எல்லாம் நான் கேட்கிறேன். சாதாரண மனுஷனால சாத்தியமா இது? ஆகவே சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு மாமனிதர். உன் கண்ணுக்கு தெரியாத ஆயிஷா, எனக்கு தெரியும். ஃபுலைல் என்கிற ஒருவர், மதீனாவில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அவர் கொலை பண்ணுறதுல ரொம்ப கட்டிக்காரர். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலாகியத்தை, ஒரு திறமை கொடுத்துருப்பான்ல. அவர் கையில் நீங்கள் கத்தி ஆயுதத்தை கொடுத்துட்டீங்கன்னா, ஒருத்தரை சோழியை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனா கச்சிதமாக ஒரே ஒரு சொருவில் வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளோ நிபுணத்துவம் பெற்றவர் அவர். யூதர்கள் பல சந்தர்ப்பத்திலே பெருமானாரை கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள். பல சந்தர்ப்பம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ரசூலை பாதுகாத்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட யூதர்களுடைய அந்த பிடியிலே பெருமானார் சிக்கவில்லை. கடைசி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஃபுலைல் என்கிற ஆளை கூப்பிட்டு, அதான் உங்களுக்கு நான் உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தர்றேன், நாங்கள் உனக்கு தர்றோம், நீ என்ன கேட்டாலும் தர்றோம், நீ செய்யணும் ஒரே ஒரு வேலை, அதை செஞ்சுட்டா நீ எவ்வளோ கேட்டாலும் என்ன கேட்டாலும் தர்றோன்னு வாக்கு கொடுத்துட்டார். அவர் கேட்டார், என்ன செய்யணும்? முகம்மதை கொலை பண்ணணும்ன்றார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இவர் தான் அதில் கில்லாடியாச்சே, நான் செய்கிறேன்னு போயிட்டார். ஆனால் எனக்கு இவ்வளோ தொகை வேணும், தர்றோம், ஒத்துக்கிட்டாரு. யூதர்கள் வாழுகிற அந்த பகுதியில் இருந்து கத்தியை, ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தன் முதுகுக்கு பின்னால இப்படியே கட்டிக்கிட்டு நேராக மஸ்ஜிது நபவிக்கு அவர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர் வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நாயகத்துக்கு முன்னால் நின்றார். நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் வந்தது எதுக்கு? ஒரே ஒரு சொருவுறதுக்கு. நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்றும் அவரால் செய்ய முடியலை. மாமனிதர்களை எவனும் நெருங்க முடியாது. ஒன்றும் அவரால் செய்ய முடியல. அருமையானவர்களே, அன்றைக்கு மதீனாவிலே வாழ்ந்த இந்த துறையிலே கை தேர்ந்தவர் ஃபுலைல் என்பவர். எந்த பொறுப்பை, கொட்டேஷன் பொறுப்பை அது வரைக்கும் அவர் ஏற்றாரோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூட மிஸ் ஆனதில்லை. ஆகவேதான் இவரை பிடித்து யூதர்கள் அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். ரொம்ப நேரமா பெருமானாருக்கு முன்னால் அப்படியே நிற்கிறார். ஒன்றும் சொல்லவும் முடியல, ஒன்றும் செய்யவும் முடியல. நாயகம் கேட்டார்கள், என்ன ஃபுலைல் மாஷானு, என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை நாயகம், சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நாயகம் சொன்னாங்க, என்ன பார்க்கறதுக்கு கத்தி தேவையில்லையே. நல்லா புரிஞ்சுக்கினீங்க. அங்கே பேசிக்கிட்டு வரும்போது தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஆயுதத்தை பின்னால் வச்சுக்கிட்டு கையையும் பின்னால் கெட்டிக்கிட்டு வர்றான் இந்த ஆள். பெருமானாருக்கு முன்னால் நிற்கிற போதும் 2 கைகளும் பின்னாலே கெட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஆடைக்குள்ளால் இந்த பின்னால கத்தி சொருவோம் இல்லை, இதெல்லாம் அந்த காலத்திலே உள்ளது. முதுகுக்கு பின்னாலே கத்தியை சொருகி வைத்து கொண்டு பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறார். சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்ன உடனே நாயகம் கேட்டாங்க, என்ன பார்க்கறது கத்தி தேவையில்லையாப்பான்னு. ஒரு கணம் ஆடி போனார் ஃபுலைல். நம்ம கத்தி பின்னால் வச்சிருக்கிற இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்? அவரு அதே தான் உபசுத்தி எதற்கு அரசு கையை நீட்டுங்கள் என்றார். நாயகம் கையை கொடுத்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கிட்டார். என் முதுகுக்கு பின்னால் நான் அங்கிருந்து மறைச்சி வச்சுக்கிட்ட வந்த கத்தியை பள்ளிவாசுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்றா, நீங்கள் சாதாரணமான மனிதர் இல்லை, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர். அருமையானவர்களே, இப்படி நமக்கு தரப்பட்டிருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான மனுஷர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில்
எல்லா துறைகளிலும் வாழ்ந்து அந்தந்த துறை சம்பந்தமான கருத்துக்களை நிறைவாக, தெளிவாக, ஆழமாக, அழுத்தமாக சொன்ன ஒரே ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் உம்மத்துடைய நிலை எப்படி இருக்கிறது? எல்லா துறையிலையும் நாயகம் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த துறை வேண்டுமானால் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த துறையில் எனக்கு இந்த துறையில் நாயகத்துடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அத்தனை துறைகள் சம்பந்தமாகவும் என் பெருமானார் தொட்டு பேசாத எந்த துறைகளும் இல்லை மனித வாழ்வில். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுதல் என்று வருகிற போது கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற மாதிரி தெரியுது. என்ன குறை பெருமானாருக்கு சொல்லுங்க வரலாம். யாரெல்லாமோ எதையெல்லாமோ சொல்லலாம், நம்ம அவங்களுக்கு பின்னாலே எல்லாம் போகிறோம். மனித வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் ஒரே ஒரு ஆள் எல்லா துறையிலையும் வாழ்ந்து அந்த துறையில் நம்பர் ஒன்னாகவும் இருந்திருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாக்கியம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் ரசூலா என்று சொல்லுகிற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை மீளாது இது மாதிரி நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ நான் இங்கே பேசுன 1 மணி நேரம் உங்களுக்கு தெரியாத புது கதை எதுவும் சொல்லியிருக்கலாம், புது கருத்து எதுவும் சொல்லியிருக்கிறேன்னா சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் போய் தான் சொல்லணும். 23 ஆண்டு கால வாழ்வில் பெருமானாருடைய வாழ்க்கை என்னவோ நுபுவத்துக்கு முன்பு சேர்த்தா 63 ஆண்டு கால வாழ்வு அது அப்படியே பரிசுத்தமாக ரெக்கார்டிக்காக இருக்கிறது. அதைத்தான் உலமாக்கள் 1400 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்காத புது விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த பெருமானார் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறார்களா? அந்த நாயகம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார்களா? அரசியலிலே வந்திருக்கிறார்களா? ஆன்மீகத்தில் வந்திருக்கிறார்களா? குடும்பத்திலே வந்திருக்கிறார்களா? தனி வாழ்க்கையில வந்திருக்கிறார்களா? பொது வாழ்க்கையில வந்திருக்கிறார்களா? ஒண்ணு வேணாம், காலையில் இருந்து எழுந்திருத்து மாலையில படுக்க செல்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பெருமானார் முன்மாதிரி தானே. ஆனா நாம காலையில எந்திரிச்சு திரும்பி நைட்ல படுக்கிறதுக்குள்ளால எத்தனை நூற்றுக்கணக்கான சுன்னத்து மூத்தா போயிடுது. ஏன் நாம் பின்பற்றுவதில்லை? என்ன குறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? எந்த துறையில் அவர்கள் சோடையாக இருந்திருக்கிறார்கள்? எல்லா துறையிலும் நிறைவு தானே. அவர்கள் சொல்லுவது உண்மை என்று நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்று நம்புகிறோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அவர் மட்டுமே என் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று ஏற்றிருக்கிறோம். எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வாழ்க்கை அப்படியே வாழணும் என்று சொல்கிற போது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியாத சத்து சர்வசாதாரணமா சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, உங்களுக்கு பள்ளியாசல சம்பளம் கொடுத்துருவாங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணம். இந்த மாதிரியான கருத்துக்கள் நாவு கூசாமல் பேசுகின்றவர்கள் எல்லாம் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பிறந்ததிலிருந்து அல்லது விவரம் தெரிந்த காலத்திலிருந்து மீலாது விழா கொண்டாடுகிறோம். அந்த மஜ்லிஸில் எல்லாம் நான் இதுவரைக்கும் எல்லா பயான் மஜ்லிஸில் கலந்துக்கிறேன். அது புண்ணியம் என்பது வேறு, அதில் மட்டும் நமக்கு பெருமை இல்லை. இது மாதிரியான சபைகளில் நாம் கலந்து கொள்கிற போது அந்த சபையிலிருந்து ஒரு ஆலிம் 1 மணி நேரம் ஒரு மார்க் அறிஞர் பேசுகிறார் என்றால் ஏதாவது ஒன்னாவது நமக்கு கிடைக்கும் தானே. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சுன்னத் உங்களுடைய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஹயாத்தாகும் என்றால் அப்துல்லாஹ் பின் உமர் இரவு தொழுகை விடாதே என்று பெருமானார் சொன்ன அந்த நாளிலிருந்து தன் வாழ்நாள் முழுக்க விட்டதில்லை, இதுவரைக்கும் விடவில்லை என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். மௌத்து வரைக்கும் அவர் விட்டதில்லை என்று அவருடைய மனைவிமார்களும் குழந்தைகளும் பதிவு செய்திருக்கிறார்களே. அந்த வாழ்க்கை நமக்கு வருமானால் இந்த கேட்டதில் அர்த்தம் இருக்கு. இந்த பயான் மஜ்லிஸை நான் இது வருத்தத்தோட பதிவு செய்கிறேன். எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி உலகம் முழுக்க பேசுகிறோம். எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான மீலாது விழாக்கள் உலகெங்கிலும் நடக்கிறது. மணிக்கணக்காக பெருமானாரை பற்றி கேட்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சா நிறைய பேருடைய வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கு. அப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அருமையானவர்களே? அந்த பெருமானாருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கொடுக்கிற மரியாதை என்ன? ஒரு சின்ன சுன்னத்து கூட எந்த சஹாபியும் தன்னுடைய வாழ்க்கையில விட்டதாக வரலாற்றை எங்கேயுமே பார்க்க முடியாது. உயிருக்கு மேலாக பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்பழுக்காக இஞ்சு பை இஞ்சாக அணுவாக பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். என்றைக்கும் நாம் சஹாபாக்களை புகழ்கிறோம், பாடுகிறோம், தலையில வைத்து கொண்டாடுகிறோம் என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டால் அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது.
எங்கள் பள்ளியாசலில் கூட நான் இந்த இடையில பயானில் சொன்னேன், இந்த ஹஜ்ரத்மார்களுக்கு இந்த ரபீல் அவ்வல் வந்துச்சுன்னா இதை விட்டால் வேற ஒன்றும் தெரியாதுன்றார் ஒருத்தர். நான் சொன்னேன், நாயகத்தை விட்டால் வேற எதையும் எவனும் தெரியணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு. தெரிய வேண்டிய ஆளை தெரிஞ்சு வச்சுருக்கேன், நேசிக்க வேண்டிய ஆளை நான் நேசி வச்சுருக்கேன். அந்த நெசிப்பு உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் ஒரு மாமனிதர். மனித வாழ்வில் எல்லா துறையிலும் வாழ்ந்து அந்த துறையில் முதல் நபராக நம்பர் 1 மனிதராக வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஈடு இணை இல்லாத பெரும் பாக்கியம் அது. அவர்களை பேசவும் பார்க்கவும் படிக்கவும் நேரிலே இல்லை என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ரெக்கார்டிக்கலாக வள்ளி புள்ளி கூட வித்தியாசம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வரலாறு 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்படுகிறது என்றால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மட்டும்தான் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறது. திறந்த புத்தகமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் முழுசா அந்த வாழ்க்கை முடிந்த அளவுக்காவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நம்மள நிறைய பேர்கள் தயாராக இல்லை. இது வருத்தமான செய்தி. இதனுடைய ஏற்பாட்டாளர்கள், இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பொறுப்புகள், இந்த மஹல்லாவை சார்ந்த இளைஞர்கள், இந்த பள்ளிவாசலை பணியாற்றுகிற மார்க்க அறிந்து கண்டியம் பொருந்திய இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், இதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்லவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இது மாதிரியான மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இது ஏதோ ஒரு சடங்கோ எல்லாரும் எல்லாத்துடைய விழாவையும் கொண்டாடுற மாதிரி நாயகத்துடைய விழாவை நம்ம தள்ளி போயிடக்கூடாது. நீங்கள் இன்னொருத்தருடைய பேச்சை 24 மணி நேரம் கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நிமிடம் கேட்டாலும் அதை நீங்கள் புனிதமாக புண்ணியமாக கருத வேண்டும். அதுதான் உண்மையான ஈமானுக்கு உண்டான அடையாளம். அப்படிப்பட்ட நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்க அருள் புரிவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ முழுமையாக நம்முடைய வாழ்வில் முடிந்தளவு என் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியான மனிதராக வைத்து நாயகம் என்ன நடந்தார்களோ எப்படி நடந்தார்களோ அப்படித்தான் நான் நடப்பேன். வாழ்வில் எல்லா நிலைகளிலும் என் பெருமானாரை முழுமையாக பின்பற்றுவேன் என்ற நல்ல நியத்தோடு நாம் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம். அஸ்ஸஅயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி மட்டும்தான் நம்முடையது, நிறைவேற்ற தர வேண்டியது ரப்புடைய பொறுப்பு. அல்லாஹ் அருள் பாலிப்பான். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم وفقنا لما تحبه وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم أحينا على الكتاب والسنة وأمتنا مع الإيمان والتوبة. ربنا آتنا خير الدنيا وخير الآخرة واصرف عنا شر الدنيا وشر الآخرة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين. صلى الله